வணக்கம் வெந்த டிவி வியூவர்ஸ். உப்பு புளி மிளகா ஷோவில் நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான சவுத் இண்டியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு அடை பார்க்க போகிறோம். பருப்பு அடைக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டிருக்கோம். நான் அளவு சொல்கிறேன். இப்போ 2 அழாக்கு அரிசி எடுத்துருக்கோன்னா, ஒரு அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசிக்கு அரை அழாக்கு தோரம்பருப்பு, அரை அழாக்கு கடலைப்பருப்பு, அதுக்கும் கீழே வந்து 1/4 அழாக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு புடி வந்து உளுத்தம்பருப்பு போட்டால் போதும். ரொம்ப உளுந்து நம்ம சேர்த்தோன்னா நமக்கு வந்து தோசை மாதிரி வந்துடும், அடை மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, உளுந்து வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இன்னும் ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்கு இதில் வந்து கொண்டக்கடலையை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வேணும்னா கொள்ளும் சேர்த்துக்கலாம். கொள்ளு, கொண்டக்கடலை, நம்ம என்னென்ன வீட்டில் நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் பருப்புலாம் இருக்கோ நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ்டாக எல்லா பருப்பையும் வச்சுருக்கோம். பருப்பு, அரிசி எல்லாமே வச்சுருக்கோம். இதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை வச்சுருக்கோம், காஞ்ச மிளகா, தேங்காய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பருப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 5 hours மினிமம் நம்ம வந்து ஊற போடணும். நம்ம ஊற போட்டு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் இப்போ இது வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுறவங்க போட்டுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு வாசத்துக்கு, அவ்வளோதான். இஞ்சி, பூண்டு, சோம்பு முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த சோம்பு, இஞ்சி, காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். இது கூட இப்போ வந்து நம்ம தேங்காவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் இப்போ தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் நம்ம அப்பயே யூஸ் பண்ண போகிறோன்னா மட்டும் நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரிசி பருப்பு இது நல்லா ஊறி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த நம்ம இப்போ காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு அடி அடித்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அடை தோசைக்கு அரைக்கும் போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம எவ்வளோக்கு நம்ம அது வந்து 2 நாள் கூட நமக்கு நல்லா இருக்கும் அடை தோசை மாவு. நம்ம எப்போ வந்து தோசை போடுறோமோ அப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆக்கி நம்ம தோசை போட்டுக்கலாம். அப்படி நம்ம தண்ணி கலந்து எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அது 2 days கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ தேவையோ தேவையான அளவு நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டு நம்ம அதை கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு அடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ள இந்த அடைக்கி நம்ம வந்து ஒரு திடீர் சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சட்னி தான். இதுக்கு தேவை வந்து வெங்காயம், காஞ்ச மிளகா, உப்பு, அவ்வளோதான்.
இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ சட்னி. இது வதக்க எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பை மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது வந்து இந்த அடை தோசைக்கு வந்து நல்லா கம்பைன் ஆகும். இப்போ நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே இது நம்ம சட்னிக்கும் தாளித்து கொட்டிடலாம். இந்த சட்னிக்கு முக்கியமாக நம்ம வந்து வெங்காயத்தை எதுவுமே வதக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறவும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மாவில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாமே கலந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அதை வந்து அடையாக ஊற்றிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு பிடிக்கணும், நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸை கூட ஆட் பண்ணலாம். கேரட் எல்லாம் நல்லா கிரேட் பண்ணி இதை கலர்ஃபுல்லாக கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த அடை தோசையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் கலந்துருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கல் காஞ்சிருச்சு. இது வந்து நம்ம இப்போ அடையாக ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நல்லா முருகலாக வெந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை விட்டுருக்கோம். நம்ம கேரட் சேர்க்கணும்னா இந்த இடத்துல வந்து நல்லா நம்ம கிரேட் பண்ணி மேலே சேர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கு அயன் கண்டென்ட் கிடைக்கும். அதே சமயம் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் வந்துட்டு மாவோட கலந்து நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம தோசையில் கலந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நமக்கு தோசை நல்லா அடை வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிப்பருப்பை வந்து நான் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி பண்ணாமல் நம்ம வந்து அதை தனியாக ஊற போட்டுட்டு இப்போ மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம இதில் கலந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன அங்கங்கே நமக்கு பருப்பு தெரியும், அது மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அடைக்கு வந்து உளுந்து சேர்க்கணும், ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தோசை மாதிரி இல்லாமல் வளவலன்னு இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அடை. இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் சந்திக்கலாம்.